إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறை அன்பையும் நேசத்தையும் பெற்றுத்தரக்கூடிய விடயங்களை நாம் படித்து வருகின்றோம். நாம் 6 விடயங்களை இதுவரை படித்திருக்கிறோம். அந்த 6 விடயங்களையும் இப்போது நாம் மீட்டிக்கொண்டு அடுத்த 4 விடயங்களை இன்று பார்க்கலாம். நேற்றைய வகுப்பு, அதற்கு முன்னர் உள்ள 2 வகுப்புகளில் இந்த விடயங்களை படித்தோம். இறை அன்பை நாம் பெறக்கூடிய விடயம் என்பது அதுதான் நமது இலக்கு இல்லையா? நாம் ஒவ்வொருவரும் இறை நேசத்தை பெற்ற அடியார்களாக மாற வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால், ஒவ்வொரு மூமினும் அல்லாஹுவை நேசிப்பது கடமை. ஒவ்வொரு மூமினும் அல்லாஹுவை நேசிப்பது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். அப்ப நாம் அல்லாஹுவை உண்மையாக நேசிக்கிறோம், அந்த நேசத்தில் உண்மையாளர்கள் என்பதை நாம் நிரூபிப்பதற்கு உள்ள முறை எது? நாம் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது, நபி வழியை நாம் பின்பற்றுவதன் மூலம்தான் நாம் அல்லாஹுவை உண்மையில் நேசிக்கிறோம் என்பதை நாம் நிரூபிக்க முடியும். எனவே அந்த அடிப்படையில் இது முதல் விஷயம். இரண்டாவது, அந்த வசனத்தில் என்ன வருகிறது என்றால், யுஹ்பிபுகுமுல்லாஹ், நீங்கள் என்னை பின்பற்றும் போது அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்ப ரெண்டும் ஒரு விஷயத்துல பொருத்தப்பட்டிருக்கிறது. எந்த ரெண்டும் சொல்லுங்க பாம்? நான் சொல்லக்கூடிய ரெண்டை சொல்லுங்க பாம். எந்த ரெண்டும்? 2 விஷயம் ஒன்றுல பொருத்தப்பட்டிருக்கு. என்ன ரெண்டும்? முதல் விஷயம் எது? அதாவது ஒரு அடியான் அல்லாஹுவை நேசிப்பதும், ஒரு அடியான் அல்லாஹுவை நேசிப்பது, அல்லாஹ்வுடைய நேசம் அந்த அடியானுக்கு கிடைப்பது, இரண்டும் ஒன்றில் பொருத்தப்பட்டது. எதுல? இத்திபாஉல் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதில். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது மூலம்தான் நாம் அல்லாஹுவை நேசிக்கிறோம் என்பதையும், அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக அமைவதற்கும் இதுதான் மிக அடிப்படையான விஷயம். அல்லாஹுடைய ரசூலை, தூதரை நாம் பின்பற்ற வேண்டும். இது நாங்க நிறைய பேர் கவனம் எடுக்காத விஷயமாக இருக்கிறது. சில இடங்கள்ல கவனம் எடுப்பாங்க, சில இடங்கள்ல கண்டுகொள்ளாம விட்டுருவாங்க. அப்படி இல்லாமல் நாம் எல்லாவற்றிலும் அல்லாஹுடைய ரசூலை, தூதரை பின்பற்ற வேண்டும். அல்லாஹுடைய தூதரை, அல்லாஹுடைய ரசூலை பின்பற்ற வேண்டும். அப்ப இது குர்ஆன் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹுவை நாம் நேசிக்கிறோம், அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைப்பதற்கு மிக முக்கியமான விடயம் இத்திபாஉ சுன்னா, நபி வழியை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹுடைய தூதர் எப்படி செய்தார்கள் என்பதை அறிந்து நாம் செய்வது. அதுல அடுத்து சிறப்பு என்ன கிடைக்கிறது? அல்லாஹ் உங்கள் பாவங்களையும் மன்னிப்பான். பாவங்களை மன்னிப்பதற்கு தௌபா அல்லாஹ்விடத்தில் நாம் செய்தாக வேண்டும். ஆனா இங்க அல்லாஹ் மன்னிப்பை வாக்களிக்கிறான்.
உங்களுக்கு இறை மன்னிப்பு கிடைக்கும். எதன் மூலம்? நீங்க நபி வழியை பின்பற்றுவதன் மூலம், நீங்க அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுவதன் மூலம் அல்லாஹ் உங்கள் பாவங்களையும் மன்னிப்பான். அப்ப இந்த சிறப்பு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறது. அப்ப நாங்க இதை தெரிந்து வைத்தோம். என்ன? அப்ப நான் நபி வழியை பின்பற்றினால், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றும் போது அது எனது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் காரணமாக அமைந்து விடுகிறது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையில இறை நேசத்தை, இறைவனுடைய அன்பை, முஹப்பத்தை நாம் பெறுவதற்கு இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்றதை புரிந்து கொள்ளலாம். சரி, இப்ப அதை நான் உங்களுக்கு இந்த தலைப்பில் ஒரு பொதுவான ஒரு முக்கியத்துவத்தை சொல்றதுக்காக அதை சொன்னேன். சரி, நாங்க படித்த 6 விஷயங்கள் என்ன படித்தோம்? அல்லாஹுடைய அன்பையும் நேசத்தையும் நானும் நீங்களும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் படித்த 6 விஷயங்கள். முதல் விஷயமாக நாங்கள் என்ன படித்தோம்? குர்ஆனை நாம் விளங்கி ஓதுதல். இப்ப இது நீங்க அதை ஆரம்பிச்சுக்கிறீங்களா? இப்ப நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அதை எதை? குர்ஆனை விளங்கி ஓதுறது ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க சொல்லுங்க பாவம். யாரு சொல்றீங்க? நான் குர்ஆன்ல ஒரு நாளைக்கு அதனுடைய தமிழாக்கத்தோட இவ்வளவு படிக்கிறேன் என்று சொல்றவங்க சொல்லுங்க பாவம். இப்ப ரமதான் ஆரம்பிச்சு, இப்ப ரமதான்லயும் 12ஆம் நோம்புல இருக்கிறோம். எத்தனை நோம்புல? 12ஆம் நோம்புல இருக்கிறோம். இப்ப குர்ஆனை நான் அதனுடைய தமிழாக்கத்தோடு படிக்கின்றேன், படித்து வருகிறேன். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பகவ படிக்கிறீங்க, மாஷா அல்லாஹ், சந்தோஷமான விஷயம். தமிழாக்கத்தோடு நான் ஒரு 3-4 பக்கங்கள் ஒரு நாளைக்கு படிக்கின்றேன். இது ஒரு மாஷா அல்லாஹ்னு சிறந்த ஒரு விஷயம். அது மாதிரி மற்றவங்க யார் சொல்றீங்க? இப்ப நாங்க குர்ஆனை அதனுடைய விளக்கத்தோடு அதனுடைய பொருளை உணர்ந்து நான் படிக்க ஆரம்பித்து விட்டேன், படிக்கின்றேன். வேற யார் ஆரம்பிச்சுக்கிறீங்க? யார் செய்றீங்க அந்த விஷயத்தை? பாரக்கல்லாஹு ஃபீக்கும், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அப்ப என்ன செய்யுங்க? இப்ப குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு எல்லாத்துலயும் இருக்குதானே, எல்லோரிடம் இருக்கிறது. இன்றைக்கு கூட யாராவது இல்லைன்னா ஒருத்தர் 2 பேருக்கு தரலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனா படிக்கணும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். என்ன செய்யணும்? நாங்க என்ன அல்லாஹ்வுடைய அன்பையும் நேசத்தையும் நாம் பெறுகின்ற மிக முக்கியமான விஷயமாக இந்த விஷயம் இருக்கிறது. அல்லாஹுடைய வார்த்தைகளை, அல்லாஹுடைய கலாமை அதனுடைய பொருளோடு நாம் படித்தல், நாம் கற்றுக்கொள்ளுதல். இது நாங்க முதலாவது விஷயமாக இதுல பார்த்தோம். 2வது விஷயம் நாம் என்ன சொன்னோம்? 2வது விஷயம், கடமைகள்ல நாம் எந்த குறையும் செய்யாமல் கடமைகளை முறையாக செய்தல், கடமைகளை நாம் முறையாக நிறைவேற்றுதல், கடமைகள்ல எந்த குறையும் நாம் செய்யக்கூடாது. ஏன்னா அல்லாஹு தஆலா முதல்ல நம்மிடம் எதிர்பார்ப்பது அதைத்தான். எதை? கடமையை நீ சரியாக செய்தாயா அப்படின்றதுதான் கேள்வி. அப்ப கடமைகளை நாம் சரியாக செய்தல், அதே போன்று உபரியான வணக்கங்களை பொறுத்தவரையில உபரியான வணக்கங்கள்ல நாம் ஒரு தொடர்ச்சி, அதை நாம் தொடர்ச்சியாக செய்து வருவதன் மூலம் அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும் என்ற விஷயத்தை பார்த்தோம். 3வது விஷயமாக நாம் படித்தோம், அல்லாஹுவை நாம் திக்ர் செய்தல், நினைவு கூறுதல். நமது உள்ளத்தாலும் நமது நாவாலும் அல்லாஹுவை நாம் அதிகம் திக்ர் செய்தல். திக்ர்களுக்கென்று அல்லாஹ்வுடைய தூதர் அழகிய வார்த்தைகள் நிறைய நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. அவ்வாறான வார்த்தைகளை நாம் என்ன செய்யறது? நாம் அவற்றை நமது வாழ்வில் பேணி வருதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்லும் போது சொன்னார்கள், அதாவது சொர்க்கத்தை எளிதாக பெற்றுக்கொள்ளக்கூடிய 2 அமல்கள் இருக்கிறது. சொர்க்கத்தை எளிதாக பெற்றுக்கொள்வதற்கு 2 அமல்கள் உண்டு. ஆனால் அதை செய்பவர்கள் மிக குறைவு, அதை செய்யக்கூடியவர்கள் மிக குறைவு அப்படி என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த 2ம் மிக எளிதான அமல்கள், ஆனால் அந்த 2 அமல்களையும் செய்யக்கூடியவர்கள் குறைவு. அப்போது அல்லாஹ்வுடைய தூதரிடம் சஹாபாக்கள் அந்த அமலை கேட்டாங்க. முதல் அமல் என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 10 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 10 முறை, அல்லாஹு அக்பர் 10 முறை சொல்லுங்க. எத்தனை முறை? நாங்க படிச்ச ஹதீஸ் இருக்குது, 33 முறை ஹதீஸ் இருக்குது. ஆனா இந்த ஹதீஸ் நபி அவங்க சொல்றாங்க, அதாவது 10 முறை. 10 முறை என்று சொன்னால் 5 வேளை தொழுகைக்கு மொத்தம் எத்தனை வரும்? 150. அப்படித்தானே? 3 எத்தனை? 15. அப்ப எத்தனை? 150. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது நாவில் 150. நாவில் எத்தனை? 150. ஆனால் நன்மையின் தராசில் 1500 என்றான். 150 முறை சொல்றது, இதுக்கு நன்மை எப்படி வருமாம்?
அதாவது 1500 நன்மைகள் நன்மையின் தராசில் இதற்கு இருக்கிறது, அது மறுமையில் வைத்து நிறுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு சிறப்பு சொல்றாங்க. முதல் சிறப்பு எளிதாக சொர்க்கத்தை அடையக்கூடிய அமல் என்று சொல்லிட்டாங்க. எளிதாக சொர்க்கத்தை அடைய முடிந்த அமல் என்று சொல்லிட்டாங்க. அடுத்து சொல்றாங்க இது நன்மையிலும் எப்படித்தான், இது 1500 நன்மைகள் கிடைக்கும். சரி, அடுத்த அமல் என்ன? 2 அமல் தானே. அடுத்த அமல் என்ன? இரவில் தூங்க செல்லும் போது சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34. அப்ப இது நாவில் 100, அப்ப நன்மையில் இது 1000 இருக்கிறது. 100 முறை நன்மை எத்தனை? 1000. இதுல நன்மை இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. இந்த 2 அமலும் சொர்க்கத்தை லேசா பெற்று தருகின்ற அமல்கள். அல்லாஹுடைய தூதர் சொல்ற திருமதியில வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். இந்த 2 அமலை நாங்க என்ன செய்யணும்? பேணி வர வேண்டும். எந்த 2 அமல்? இரவில் தூங்க செல்லும் போது இந்த திக்ரை சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 சொல்லிக் கொள்ளுதல். அதே போன்று தொழுகையில பரலான தொழுகைக்கு பிறகு, கடமையான தொழுகைக்கு பிறகு நாம் திக்ரை செய்கிறோம். இப்ப நீங்க 33 செஞ்சாலும் 10 என்ற எண்ணிக்கை அதுக்குள்ள வந்துருமா இல்லையா? அந்த சிறப்பும் உங்களுக்கு இருக்குது. இப்போ நாங்க வளமையா எத்தனை செஞ்சு வரோம்? 33, 33, 34 செய்கிறோம். அல்லது 33 செஞ்சுட்டு 100 பூர்த்தி செய்யறதுக்காக என்ன செய்வோம்? லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற அந்த திக்ரை நாம் சொல்லுவோம். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது நாம் சொர்க்கத்தை பெற்று தருகின்ற திக்ருகள். நான் சொல்ற திக்ருகள்ல இது மிக மிக ஒரு சிறந்த ஒரு அமல். இதை நமது வாழ்வில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடைபிடித்து வர வேண்டும். இப்ப நாங்க அல்லாஹுடைய நேசத்தை பெற்று தருகின்ற அமல்கள்ல 3வது அமல் என்ன? அல்லாஹுவை திக்ரு செய்கின்ற விஷயத்தை பார்த்துட்டோம். 4வது அமல் என்ன நாங்க படிச்சோம்? ஒருவர் தனது மனோ இச்சைகள் அவைகளுக்கு அடிமையாகி விடாமல் இறை திருப்தி, இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய நேசத்தை அடைந்து கொள்வதற்காக அதை இலக்காக கொண்டு செயல்படுதல், இறை திருப்தியை நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும். இது அல்லாஹுடைய அன்பையும் நேசத்தையும் பெற்றுத்தரக்கூடிய விடயமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல இதற்கு பல வசனங்களை அல்லாஹு தஆலா சொல்கிறான், பல ஆதாரங்களை சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து 5வது நாங்க இதுல படித்தோம் என்னவென்றால், அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? முறையாக கற்று அதில் நாம் நம்பிக்கை கொண்டு அதில் எப்படி செயல்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறதோ அப்படி செயல்படுதல். இது அல்லாஹுடைய அன்பை பெற்று தருகின்ற 5வது விடயமாக சொன்னோம். 6வது விடயம் என் அருமையான சகோதரர்களே, நாம் சொன்ன விடயம் என்னவென்றால், அதாவது அல்லாஹுடைய நிஅமத்துகளை, அருள்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை உணர வேண்டும். அதை நாம் உணர வேண்டும். இப்ப நாங்க சையதுல் இஸ்திக்பார் என்று ஓதுறோம். சையதுல் இஸ்திக்பார், சையதுல் இஸ்திக்பார் எப்பெல்லாம் ஓத வேணும்? காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டும். இத காலையிலும் மாலையிலும் உறுதியான நம்பிக்கையோடு ஓதினால் என்ன சிறப்பு? அவர் சொர்க்கம் நுழைந்து விடுகிறார். அவர் மௌத்தா மரணித்தால் சொர்க்கம். காலையில் உறுதியான நம்பிக்கையோடு ஓதி மாலையாவதற்குள் மரணித்தால் அவர் சொர்க்கம். அல்லாஹும் அன்த ரப்பி லா இலாஹா இல்லா அன்த ஹலக்தனி வான அப்துக வான அலா அஹதிக வவஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூலக பிநிஅமதிக அலைய. நான் சொல்ல வந்த இடம் அதுதான். அபூலக பிநிஅமதிக அலைய. இதனுடைய மீனிங் என்ன என்றால், அதாவது நீ எனக்கு செய்த அருள்களை, நீ எனக்கு செய்த அந்த நிஅமத்துகளை நான் உணர்ந்து கொண்டேன். அதை நான் என்ன செய்கிறேன்? உணர்ந்து இருக்கிறேன். நீ எனக்கு செய்த நிஅமத்துகள், என் மீது உனது அருள்களை நான் என்ன செய்திருக்கிறேன்? அதாவது நான் உணர்ந்து இருக்கிறேன். இந்த உணர்தல் என்பது மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ் எனக்கு செய்த நிஅமத்துகள், அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். இது எனக்கு அல்லாஹ் தந்த ஒரு மிகப்பெரிய நிஅமத், ஒரு மிகப்பெரிய அருள். அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு வசதியான ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இது அல்லாஹ் எனக்கு செய்த மிகப்பெரிய நிஅமத், ஒரு மிகப்பெரிய அருள். இப்படி அல்லாஹ் நமக்கு செய்த நிஅமத்துகளை நாம் என்ன செய்வது? எண்ணி பார்த்தல். ரசூலுல்லாஹ் தூக்கத்திலிருந்து எழுந்தால் ஓதக்கூடிய துஆக்கள்ல அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபி ஜஸதி வரத்த அலைய ரூஹி வஅதின லி பிதிக்ரிஹி என்ற ஒரு துஆ வருது.
பாருங்க, ரசூலுல்லாஹ் தூக்கத்திலிருந்து எழுந்தால் ஓதக்கூடிய துஆக்கள்ல அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி, என்ன அர்த்தம்? எனது உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இஸ்லாம் வரத்த அலைய ரூஹி, வரத்த அலைய ரூஹி என்ன? தூக்கம் என்பது ஒரு மரணம் தானே, தூக்கம் என்பது ஒரு மரணம். எனது உயிரை எனக்கு மீட்டு தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், எனது உயிரை திருப்பி தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மூன்றாவது என்ன சொல்றாங்க? வஅதினலி பிதிக்ரிஹி, அதற்கு அவனை நினைவு கூறுவதற்கு அனுமதி அளித்தானே, அல்லாஹ்வை அவனை நினைவு கூறுவதற்கு அனுமதி அளித்தானே. அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுக்கு அல்லாஹ் அனுமதி தர வேண்டும். புரியுதா? அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு அல்லாஹ் என்ன செய்யணும்? அல்லாஹ் அனுமதி தர வேண்டும். அவனை திக்ர் செய்வதற்கு அனுமதி அளித்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நபி அவர்கள் ஓதுவார்கள் என்று நாங்க பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு அற்புதமான ஒரு பிரார்த்தனை பாருங்க. என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் காலை பொழுதை அடைகிறார், காலை பொழுதை அடைகிறார். எப்படி? எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக காலை பொழுதை அடைகிறார். அன்றைய நாளுடைய உணவு அவரிடம் இருக்கிறது, அன்றைய நாளுடைய உணவு அவரிடம் என்ன செய்கிறது? இருக்கிறது. பாதுகாப்பாக அடைகிறார், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக அந்த காலை பொழுதை அடைகிறார் என்றால் அவருக்கு துன்யா கிடைத்து விட்டது என்றாங்க ரசூலுல்லாஹ். அவருக்கு என்னது? அவருக்கு துன்யா கிடைத்து விட்டது. எத்தனை பேர் இப்படி நாங்க சிந்திக்கிறோம்? அவர் காலை பொழுதை ஆரோக்கியத்தோடு அடைகிறார், பாதுகாப்பான சூழல்ல இருக்கிறாரு, அன்றைய நாளுடைய உணவு அவரிடம் இருக்கிறது, பூத்த யௌமிஹி ரசூலுல்லாஹ், அவருக்கு துன்யா கிடைத்து விட்டது. அப்ப இதை விட என்ன? நாங்க எதை யோசிச்சு கொண்டிருக்கிறோம்? இல்லாதவைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப நமக்கு அல்லாஹ் செய்த இந்த நிஅமத்துகள், அருள்கள், அன்புக்குரிய சகோதரர்களை, இப்படி நாம் அல்லாஹ் செய்த அருள்களை, நிஅமத்துகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நான் உங்களுக்கு நேற்று ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னேன். என்ன? நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கு இதை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடித்தாக வேண்டும் என்ற ஒரு விஷயம் சொன்னேன். யாருக்கு ஞாபகம் இருக்கிறது? நேற்று ஒரு விஷயம் சொன்னேன். அதாவது நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கு இதை நாம் கடைபிடித்து ஆக வேண்டும் என்ற ஒரு விஷயம் சொன்னேன். யாருக்கு ஞாபகம் இருக்குது அந்த விஷயம்? யாருடைய ஞாபகத்தில் வருது அது? அதாவது நாம் சொன்ன அந்த விடயம் என்னவென்றால், அதாவது உலக துன்யாவுடைய விஷயங்களில் நம்மை விட வசதியில் குறைந்தவர்களை நாம் பார்ப்பது. நாம் உலக விஷயங்கள் என்று வரும்போது நாம் யாரைத்தான் பார்க்க வேண்டும்? நம்மை விட வசதியில் குறைவானவர்களைத்தான் பார்க்க வேண்டும். அந்த பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அந்த பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்மை விட வசதியில் குறைந்தவர்களை பார்க்க வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கு. தீன் மார்க்க விஷயங்களில் நாம் யாரை பார்க்க வேண்டும்? நம்மை விட அமலில் அதிகம் செய்யக்கூடியவர்களை பார்க்க வேண்டும். என்னை விட கூடுதலான அமல் செய்யக்கூடியவரைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் நாங்கள் அமல்களை அதிகப்படுத்துவோம், அமல்களை அதிகப்படுத்துவோம். அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு வழிகாட்டல், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல், நாம் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியுள்ள அடியானாக இருப்பதற்கு. எனவே என் அருமை சகோதரர்களே, 6 விஷயங்களை சொல்லியாச்சு. இப்போது இன்றைக்கு 7வது விடயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாம் அல்லாஹ்வுடைய அன்பையும் நேசத்தையும் பெறக்கூடிய 7வது விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது நாம் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுதல், அல்லாஹ்வுக்கு நாம் முழுமையாக அடிபணிதல். நமது அந்த அடிமைத்துவத்தை அல்லாஹ்வின் முன்னால் நாம் வெளிப்படுத்தலாம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து செயல்படுகிறோம். அல்லாஹ் இதை மிகவும் விரும்புகிறான், அல்லாஹ் இதை மிக விரும்புகிறான். அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னான், குர்ஆன்ல வருகிறது, இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம். என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான் கட்டுப்படுவீராக என்று சொன்னபோது அவங்க சொன்ன வார்த்தை கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், நான் அகிலங்களின் இரட்சகனுக்கு கட்டுப்பட்டு விட்டேன். அவர்கள் உடனே என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா இதை என்ன செய்கிறான்? ஒவ்வொரு அடியானிடமிருந்தும் அல்லாஹ் விரும்புவது இதைத்தான். சமிஅனா வ அத்தஅனா. அல்லாஹ் மூமின்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாக குர்ஆன்ல சொல்வது என்ன? சமிஅனா வ அத்தஅனா. செவியேற்றோம், கட்டுப்பட்டோம். அல்லாஹ் சொல்லிவிட்டானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்களா? நாம் அதற்கு செவியேற்றோம், கட்டுப்பட்டோம். இதுதான் அல்லாஹ் நம்மிடமிருந்து விரும்பக்கூடிய விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 பண்புகள் யாரிடம் இருக்கின்றனவோ அவர் உறுதியாக வெற்றி அடைந்து விட்டார். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். கத் அஃப்லஹன்னு தான் சொல்றாங்க. இந்த 3 பண்புகள் யாரிடம் இருக்கின்றனவோ அவர் உறுதியாக வெற்றி அடைந்து விட்டார். அதுல முதலாவது விஷயம் என்ன சொன்னால்,
அதாவது அஸ்லம சொல்லுவாங்க. யாரும் சொல்றாங்க, அதாவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அஸ்லமனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் என்ன அர்த்தம்? அவர் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு விட்டார். அடுத்து என்ன? வருஸிக கஃபாஃபன். வருஸிக கஃபாஃபன் என்றால் போதுமான ரிஸ்கை பெற்றுக்கொண்டவர். ரிஸ்க் என்னது? அவருக்கு போதுமான ரிஸ்க் வழங்கப்பட்டு விட்டது. போதுமான ரிஸ்க் அவருக்கு வழங்கப்பட்டு விட்டது. மூன்றாவது சொல்றாங்க வகன்னஅஹு அல்லாஹு பிமா ஆதா. அல்லாஹ் வழங்கியதை கொண்டு அவர் திருப்தி அடைந்து விட்டார். அல்லாஹ் அவருக்கு வழங்கியதை கொண்டு அவர் திருப்தி அடைந்து விட்டார். இவர் உறுதியாக வெற்றி அடைந்தவர். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறார். அவருக்கு ரிஸ்குடைய விஷயத்துல அவர் ஒரு பேராசை கொண்டவராக அவர் இல்லை. அல்லாஹ் கொடுத்தது அவருக்கு போதுமானதாக இருக்கிறது. அதை கொண்டு அவர் தன்னிறைவடைகிறார். இவர் ஒரு வெற்றி பெற்ற மனிதர் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வெற்றி அடைந்த மனிதர் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது மனிதனை பொறுத்தவரையில மனிதன் செல்வத்துக்கு பின்னால செல்ல ஆரம்பிச்சிட்டான்டா அது பேராசை அதிகப்படுத்தும். அல்லாஹ் தந்தது அல்ஹம்துலில்லாஹ் என்று அவன் அதுல தன்னிறைவோடு இருக்கிறான் என்றால் அவன் வெற்றிக்குரியவன். எனவே என் அருமை 7வது விடயம், நாம் அல்லாஹ்வுக்கு முழுமையாக நமது உள்ளத்தால் நாம் அடிபணிதல், கட்டுப்படுதல். என் அருமை சகோதரர்களே, நாம் தொழுகையிலே மிக சிறந்த இடமாக எதை காணுகிறோம்? சுஜூதை காணுகிறோம். தொழுகையில மிக சிறந்த இடம் சுஜூத். சுஜூதை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம். அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் சுஜூத். சுஜூதில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படும். சுஜூதில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன் இவ்வளவு சுஜூதுக்கு சிறப்பென்றால், ஒரு அடியான் தனது அடிமைத்துவத்தை அல்லாஹ்வுக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு உச்சகட்ட இடம் அது. தனது அடிமைத்துவத்தை, நான் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவன், கட்டுப்பட்டவன் என்பதை அவன் செயல் ரீதியாக வெளிப்படுத்துகின்ற ஒரு உச்சகட்ட இடம் தான் சுஜூத் என்பது. அந்த இடம் அல்லாஹ்வுக்கு அவன் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம். அப்ப நாங்க எங்கெல்லாம் நமது அடிமைத்துவத்தை அல்லாஹ்வுக்கு வெளிப்படுத்தி போவோமோ அதெல்லாம் நாம் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடங்கள். அல்லாஹ்வுக்கு நாம் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடங்கள். நறுமையான சகோதரர்களே, ஒரு அறிஞர் சொல்லும் போது சொல்வார், அல்லாஹ் அவனது அடியானாக உன்னை ஏற்றுக்கொண்டால் அதை விட பாக்கியம் வேற எதுவும் இல்லை என்று சொல்வார்கள். எப்படி? அல்லாஹ் அவனது அடியானாக உன்னை ஏற்றுக்கொண்டால் நீ மிகப்பெரிய ஒரு பாக்கியவான். சுப்ஹானல்லாஹ். நறுமையான சகோதரர்களே, எவ்வளவு நாங்க சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தைன்னு பாருங்க இந்த வார்த்தை. அல்லாஹ் என்னையும் உங்களையும் அவனது அடியானாக ஏற்றுக்கொண்டு விட்டால். நபிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய அத்தியாயம் நீங்க சூரத்து ஷுஅராவை எடுத்து படித்து பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லும் போது தனது அடியார்களை பற்றி சொல்கிறான், இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன். இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன். நபிமார்களை பற்றி சொல்லும் போது அவர் எமது அடியார்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தார். அவர் எமது அடியார்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தார் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா வர்ணிக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் நமது இயலாமையை நாம் முழுமையாக அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து விட்டோம் என்பதை வெளிப்படுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறான். உங்களுக்கு தெரியும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர்ல இருந்து மதியனுக்கு போனாங்க. மதியன்ல அவர்கள் யாரும் அங்கு அவருக்கு இல்லை. ஒரு புது இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல அவர் அல்லாஹ்விடத்துல கேட்ட துஆவை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க தன்னுடைய அந்த இயலாமையை நான் அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிந்து விட்டேன் என்ற அந்த வார்த்தையில சொல்றாங்க. எப்படி? ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். எப்படி சொல்றாங்க? ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். என் இறைவா, நீ எந்த நலவை எனக்கு அருள்கிறாயோ அந்த நலவின் பால் நான் மிக தேவையுடையவனாக இருக்கிறேன். மிக தேவையுடையவனாக இருக்கிறேன். அப்ப இதை நாங்க என்ன தெரியுமா, இதை உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்றா, சோதனைகளின் போது நாங்க அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அவன் பக்கம் திரும்ப. சோதனைகளின் போது திரும்புதல். எனவே நறுமை சகோதரர்களே, இது நாங்க இதுல பார்க்கக்கூடிய 7வது விஷயம், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரக்கூடிய விஷயங்கள். 8வது விஷயம், என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்கள்ல, அதாவது அல்லாஹ் துனியாவுடைய வானத்துக்கு இறங்கக்கூடிய இரவினுடைய 3இல் ஒரு பகுதி எஞ்சி இருக்கின்ற போது நாம் அந்த நேரத்திலே அல்லாஹுவை தொழுதல், அல்லாஹுடன் பிரார்த்தித்தல், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுதல். எந்த நேரம்? சஹருடைய நேரம், தஹஜ்ஜுடைய அந்த பிந்திய இரவு இருக்கிறதானே, பிந்திய இரவில் நாம் ஒவ்வொருவரும் அந்த நேரத்திலே எழுந்து அல்லாஹுவை தொழுதல்.
அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தல், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுதல். ஏனென்றால் இது உண்மையில் அல்லாஹுடைய அன்பையும் நேசத்தையும் பெற்றுத் தருகின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயம், இது மிக முக்கியமான ஒரு நேரம் இது. எனவே அந்த அடிப்படையில் இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும், இதில் நாம் கவனம் எடுக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அந்த பிந்திய இரவில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமலாக குர்ஆன் சொல்லக்கூடிய அமல் இது இல்ல. குர்ஆன் சொல்ற அமல் பிந்திய இரவுல இல்லை, குர்ஆன் சொல்ற அமல் பிந்திய இரவுல நாங்க படிச்சுக்கிறோமே. துஆடை எப்படி எப்படி வருது, அதை எப்படி சொல்றது, குர்ஆன் எப்படி சொல்லுது? பாவ மன்னிப்பு தேடுதல் எப்படி வருது குர்ஆன்ல? அல்லாஹ் சொல்கிறான், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். சஹருடைய நேரத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவாங்க என்று ஒரு இடத்துல வருது. இன்னொரு இடத்துல எப்படி வருதுன்னா வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார் என்று வருது. சஹருடைய நேரத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுபவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரெண்டு இடத்துல குர்ஆன்ல வருது. அப்ப இந்த ரெண்டு இடத்திலும் எது சிறப்பித்து சொல்லப்படுது என்று சொன்னால் பாவ மன்னிப்பு தேடுதல், ஒருவர் இஸ்திக்ஃபார் செய்தல் என்பதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. அப்ப நாங்கள் சஹருடைய நேரத்தில் அன்பிற்குரியவர்களே இந்த அமலில் கவனம் எடுக்க வேண்டும். அடுத்து 9வது விடயம் இதில் என் அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய விடயங்களில் நாம் இது போன்ற மார்க்க சபைகளை நாம் தேர்வு செய்து உட்காருதல், மார்க்க சபைகளில் நாம் உட்காருதல், மார்க்க அறிஞர்களோடு உட்கார்ந்து நாங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுதல். ஏன்னா இது போன்ற சபைகள் எல்லோருக்கும் கிடைக்காது. இது 8வது விஷயம், அல்லாஹு தஆலா துன்யாவுடைய வானத்துக்கு இறங்கக்கூடிய அந்த பிந்திய இரவிலே நாம் எழுந்து அமல்களில் ஈடுபடுதல், தொழுகையில் ஈடுபடுதல், பிரார்த்தனைகள் செய்தல், பாவ மன்னிப்பு தேடுதல், இது போன்ற அமல்கள், திருக்குர்ஆனை ஓதுதல், இது போன்ற அமல்களில் நாம் பிந்திய இரவிலே ஈடுபடுதல் என்ற விடயம் 8வது விடயமாக சொன்னோம். 9வது விடயம் என் அருமையான சகோதரர்களே, நாம் மார்க்க சபைகள், மார்க்கம் பேசப்படுகின்ற இந்த சபைகள் வானவர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய சபைகள், அப்படிதான், மலக்குகள் சூழ்ந்திருக்கக்கூடிய சபைகள், சாதாரண சபைகள் அல்ல. இவைகள் அல்லாஹ்வுடைய வானவர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் நம்மை பற்றி போய் மலக்குகள் சொல்லக்கூடிய சபைகள். யாவற்றையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த சபையில் ஒருவர் வேறு தேவைக்காக வந்து அமர்ந்திருந்தாலும் அவர் கூட, அவரது பாவங்கள் கூட மன்னிக்கப்படும். அல்லாஹ் சொல்வான், அவரையும் நான் மன்னித்து விட்டேன். அந்த அளவுக்கு இந்த சபை அவ்வளவு சிறப்பு மிக்கது, அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய இவ்வாறான சபைகள். எனவே இவைகளை நாம் நமது வாழ்வில் அதிகம் நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய இடங்கள், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மஜ்லிஸ்கள், அவைகளை நாம் அதிகம் நாம் நமது வாழ்வில் இதை அதிகப்படுத்த வேண்டும். இது போன்ற சபைகள் தேவையற்ற வீணானவைகள், பாவமானவைகள் பேசப்படுகின்ற சபைகள் அல்ல. அல்லாஹுடைய மார்க்கத்தை, அவனது தீனை பேசப்படுகின்ற இது போன்ற சபைகள் அல்லாஹுடைய அந்த ரஹ்மத்தும் அருளும் இறங்கக்கூடிய சபைகள். எனவே இது நமக்கு அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுத்தரும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த நேரத்தில் நாங்கள் இந்த இடத்துல உட்காராவிட்டால் நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருப்போம்? இப்போ நாங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து மார்க்கத்தை படிக்கிறோம். இப்போ சரி, நாங்கள் இந்த இடத்துல உட்காரல, நாங்கள் இதை விட ஒரு சிறந்த ஒன்றை செஞ்சிடுவோமா? இதை விட ஒரு சிறப்பான ஒன்றை செஞ்சு கொண்டா இருப்போம். எனவே இது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளா இல்லையா? அப்ப நாங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து அந்த ரப்பை பற்றி நினைவு கூறுகின்ற, அவனது குர்ஆனை, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை பேசுகின்ற ஒரு சபையிலே அமர்ந்திருக்கின்றோம். இது நமது ஈமானை அதிகப்படுத்தும், நமது ஈமானை அதிகப்படுத்தும், நமது ஈமானுடைய பலவீனத்திலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் இது போன்ற மார்க்க சபைகள். அதே போன்று நாங்கள் நல்லோர்களோடு அமரும் போது, நல்ல நண்பர்களோடு இருக்கின்ற போது இது போன்ற வாய்ப்புகள் நமக்கு அதிகமாகும். இது நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய 9வது விடயம். 10வது விடயம் என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய அன்பையும் நேசத்தையும் பெற்றுத்தரக்கூடிய விடயங்கள்ல, அதாவது நமது உள்ளத்தை ரப்பை விட்டு எதெல்லாம் தூரப்படுத்துமோ, நமது உள்ளத்தை எதெல்லாம் அல்லாஹுவை ரப்பை விட்டு தூரப்படுத்துமோ அவைகளிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். எதெல்லாம் நம்மை தூரப்படுத்தும் என்றால் பாவங்கள். எது? பாவங்கள் நிச்சயமாக எம்மை ரப்பை விட்டு தூரப்படுத்தும். அப்ப நாங்கள் பாவங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும், பாவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், நாம் கடந்த கால பாவங்களை திரும்ப எண்ணிக்கூட பார்க்க கூடாது. கடந்த கால பாவங்கள், அது போன்ற சூழல்கள், அது போன்ற இடங்கள், அவைகளை விட்டு தூரமாக வேண்டும். இல்லைன்னா திரும்ப போய் அந்த பாவத்தில் விழுந்து விடுவோம், திரும்ப போய் அந்த பாவத்தில் விழுந்து விடுவோம். இப்ப நாங்க அந்த பாவங்களை எண்ணிக்கூட பார்க்க கூடாது. பாவங்களிலிருந்து நாம் முழுமையாக நாம் விலகி கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் அதற்கு நமக்கு நல்லதொரு வாய்ப்பாக
சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இன்றைய இந்த வகுப்புல நாங்க 10 விஷயங்கள், எத்தனை விஷயங்கள், 10 விஷயங்களை பற்றி உங்களுக்கு சொன்னோம். 10 விடயங்களை பற்றி சொல்லிட்டு சில சகோதரருடைய சில கேள்விகள் இருக்கிறது, அவைகளுக்கும் பதில் சொல்லுவோம். இதுல என்னன்னா, முதலாவது கேள்வி, சில சகோதரர் வந்து என்னிடம் கேட்ட கேள்வி, அது உங்களுக்கும் அதனுடைய அந்த பயன் கிடைக்க வேணும். அதாவது வித்திரை ஒருவர் வந்து முந்திய இரவிலே தொழுது விடுகிறார். வித்திரை ஒருவர் முந்திய இரவுல தொழுது விடுகிறார். பிறகு அவர் தஹஜ்ஜத் நேரத்தில் எழும்பி தஹஜ்ஜத் தொழுது விட்டு மறுபடியும் வித்திரை தொழ முடியுமா அப்படி என்ற ஒரு கேள்வியை கேட்டார். அப்ப நாங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஒருவர் வந்து முந்திய இரவில் வித்திரை தொழுது விட்டால் அவர் மறுபடியும் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே எழும்பி தஹஜ்ஜத் தொழும் போது தஹஜ்ஜத் தொழுது விட்டு மறுபடியும் வித்திரை தொழக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல தெளிவா சொல்லி இருக்கிறாங்க, ஒரு இரவில் 2 வித்திர்கள் கிடையாது, ஒரு இரவில் 2 வித்திர்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க முந்தைய இரவுல வித்திரை தொழுது விட்டால், நாம் பிந்திய இரவில் எழுப்பி தஹஜ்ஜத் தொழுதால் நாங்க மறுபடியும் வித்திரை என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. இது நாங்க தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னவென்றால், இன்னொரு கேள்வி ஒரு சகோதரர் கேட்டார். இப்ப நாங்க ஜமாத்தோடு என்ன செய்யறோம், தராவிகை தொழுகிறோம். அந்த இமாம் வித்திரையும் தொழுகிறார், அவரோடு சேர்ந்து நாங்கள் வித்திரையும் தொழுது விடுகிறோம். இப்படி நாம் தொழுது விடுகின்ற போது, அதாவது பிந்திய இரவில் நாம் தஹஜ்ஜுத் தொழலாமா? பிந்திய இரவில் தஹஜ்ஜுத் தொழலாம்னா தாராளமா தொழலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கடா, வித்திரை உங்களுடைய இரவில் இறுதி தொழுகையாக ஆக்குங்கள் என்பது ஒரு சிறப்பான விஷயம். அது கடமை என்று நாங்கள் அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. வித்திரை இரவின் கடைசி தொழுகையாக ஆக்கிக் கொள்வது சிறப்பான, அது என்ன சிறப்பான ஒரு விடயம். அப்ப எனவே நாம் ஒருவர் முந்திய இரவில் வித்திரை தொழுது விட்டார் என்பதற்காக தஹஜ்ஜுதா பிந்திய இரவுல தொழக்கூடாது என்று அப்படி மார்க்கம் சொல்லல. நபி அவங்க வித்திரை தொழுத பிறகும் 2 ரக்காத்துகள் தொழுது இருக்கிறாங்க என்ற ஹதீஸும் இருக்கிறது. அதே போன்று நீங்க சஹாபாக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, முந்திய இரவிலே வித்திரை தொழக்கூடிய சஹாபாக்கள் இருந்தாங்க. முந்திய இரவுல இவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி அவங்க எனக்கு 3 வசியத்துகள் செஞ்சாங்க. எத்தனை வசியத்? 3 வசியத்துகள் நபி அவங்க எனக்கு செஞ்சாங்க. அந்த 3 வசியத்துகள்ல ஒரு வசியத் என்ன, ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகளை வைத்துக் கொள்ளுங்கள். நபி அவங்க எனக்கு கட்டளை வசியத்தா சொன்னாங்க, ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகளை நோற்றுக் கொள்ளுங்கள். துஹாவுடைய 2 ரக்காத்துகளை தொழுது வாருங்கள். அதே போன்று இரவில் தூங்குவதற்கு முன்னர் வித்திரை தொழுது கொள்ளுங்கள். தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, வித்திரை தொழுது கொள்ளுங்கள் என்று எனக்கு சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க முந்தைய இரவுல வித்திரை தொழக்கூடிய அவர்கள் என்ன பிந்திய இரவுல என்ன தஹஜ்ஜத் தொழ மாட்டாங்களா? நிச்சயமாக இல்லை. அவர் ஒரு சிறந்த நபித்தோழர். எந்த அளவுக்கு அவருடைய வரலாற்றுல வருதுன்னா, அவங்களோட வீட்டுல இரவு வந்து 3ஆக பிரித்துக் கொள்வார்களாம். அபூ ஹுரைரா அவங்க எப்படின்னா, அவங்களோட வீட்டுல இரவு 3ஆக பிரித்துக் கொள்வார்கள். எப்படி? அவங்க தொழுவாங்க, அதுக்கு பிறகு அவங்க தூங்குவாங்க, அவங்களோட மனைவி தொழுவாங்க, அதுக்கு பிறகு மனைவி தூங்குவாங்க, அவரோட அடிமை பிள்ளைகள் தொழுவார்கள். அப்ப அந்த இரவு முழுவதும் எப்படிதான் இருக்குமா, அவனோட வீட்டுல வணக்கத்தை தான் இருக்குமா. சுப்ஹானல்லாஹ். இரவை 3ஆக பிரித்துக் கொள்வார்கள். அப்படி இபாதத் செஞ்ச ஒரு சஹாபி தான் யாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். எனவே அவர் வந்து முந்தைய இரவில் வித்திரை தொழுதார் என்றால் பிந்திய இரவில் அவர் தொழவில்லை என்று நாங்கள் புரிந்து கொள்ள மாட்டோம். எனவே அனுமதி என்ன இருக்குது, வித்திரை தொழுதவர்களுக்கு பிறகு தொழலாம். அவர் அந்த சகோதரர் இன்னொரு கேள்வி என்னன்னா, சில நேரங்களில் நாங்கள் தராவிகளை போய் சேருகிறோம், சேரும் போது அதாவது சில ரக்காத்துகள் நமக்கு தவறி விடுகின்றன. இப்ப இமாமோடு சேர்த்து நமக்கு என்ன செய்யுது, இமாமோடு ஒரு 4 ரக்காத் தான் கிடைக்குது, அதுக்கப்புறம் வித்திரை தொழுதுடுறாரு அப்படி என்று சொன்னா, அவர் இமாமோடு சேர்ந்து தொழுகையை முடித்த பிறகு அவர் தவறி, அவருக்கு 4 ரக்காத் தவறிக்கல, அவருக்கு என்ன செய்யலாம், தஹஜ்ஜுத் நேரத்தில் 2 ரக்காத்தாக அதை தொழுது கொள்ளலாம் என்பதும் அதற்குரிய விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று மற்றும் ஒரு சகோதரருடைய ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்வி என்னவென்று சொன்னால், ஃபஜ்ருடைய அதானுக்கு பிறகு நான் விழித்து விட்டேன், ஃபஜ்ருடைய அதானுக்கு பிறகு நான் விழித்து விட்டேன், நான் நோன்பை தொடருவது சம்பந்தமாக ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். இந்த கேள்வியை பொறுத்தவரையில் நறுமையான சகோதரர்களே, ஃபஜ்ருடைய அதானுக்கு பிறகுதான் அவருக்கு என்ன செய்து அவர் விழித்துக் கொள்கிறார் என்றால், அவர் நோன்பை என்ன செய்யலாம், தொடரலாம். ஏன்னா அவர் இரவில் தூங்கும் போதே நோன்பு நோக்கக்கூடிய நீயத்தோடு தான் அவர் தூங்கச் செல்கிறார். அந்த நீயத்தோடு அவர் நோன்பை தொடருவது கட்டாயம். அதே நேரத்தில் அவர் அதான் சொல்லப்பட்ட விஷயம் உறுதியாக தெரிந்த பிறகு அவர் எதையும் உண்ணவோ பருகவோ கூடாது, அப்படி செய்தார் என்றால் அந்த நோன்பை அவர் கவா செய்தாக வேண்டும். என்றால்
அதாவது அல்லாஹ் தெளிவாக குர்ஆன்ல சொன்ன ஒரு கட்டளை, நபியுடைய கட்டளை, ஃபஜ்ருடைய அதான் செவியேற்கப்பட்டால் நீங்கள் உண்ணுவதை பருகுவதை நிறுத்த வேண்டும் என்பதுதான் கட்டளை. எனவே அந்த அடிப்படையில ஒரு உறுதியாக தெரிந்த பிறகு என்ன செய்யக்கூடாது, ஃபஜ்ருடைய அதான் சொல்லப்பட்டு விட்டு உறுதியாக தெரிந்த பிறகு எதையும் உண்ணுவதோ பருகுவதோ கூடாது. அவர் அப்படி பிறகு விழித்து விட்டால் அந்த நியத்தோடு அவர் என்ன செய்யலாம், நோன்பை தொடரலாம் என்பது அதற்கான பதிலாக இருக்கிறது. அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, ரமலானுடைய இந்த காலங்கள்ல இது போன்ற சந்தேகங்கள், கேள்விகள் உங்களுக்கு வரலாம். ரமலானுடைய காலங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அப்படி உங்களுக்கு கேள்விகள், சந்தேகங்கள் வரும்போது நீங்க கேட்டு என்ன செய்ய முடியும், விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறி நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.